கர்த்தர் நல்லவர். இந்த டிசம்பர் மாதத்தில், அதுவும் ஏசு கிறிஸ்துவின் பிறப்பின் மாதத்தில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சர்மனும் உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். ஒரு புது விதமாக இருக்கும். ஏசு கிறிஸ்து ஏன் பிறந்தாரு, அவர் காரணம் இல்லாமல் பிறக்கலையே அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தியானிக்க போகிறோம். ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் பிறந்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து ஏன் பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறப்பின் நோக்கத்தை பிதாவானவர் தேவனானவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். அதோட பிளெஸிங்ஸை பாருங்களேன். வாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16, 17, 18வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமா கவனிங்க. இதுல தான் அஸ்திபார உபதேசமே இருக்கு, சுவிசேஷமே இருக்கு, உங்களுக்கான நல்ல செய்தி இருக்குங்க. வாங்க கேட்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏமேன். எங்க அன்பு கூர்ந்தாருங்க? உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்க. உலகத்துல யாருக்கு? ரிலீஜியஸ்னு போட்டிருக்கா? இல்ல. கிறிஸ்தவ மக்கள் மேலன்னு போட்டிருக்கா? இல்ல. உலகத்தில் இப்போ 2000 பிறக்கிறவங்க மேலேயும் அவர் அன்பு கூர்ந்திருக்காரு. 1900 பிறந்தவங்க மேலேயும் அவர் அன்பு கூர்ந்திருக்காரு. இன்னும் 2000 வருஷம் கழிச்சு இந்த பூமி இருந்தாலும் அந்த பூமியில வாழக்கூடிய ஜனங்கள் மேல, உலகத்துல இருக்க அத்தனை கோடி ஜனங்கள் மேல மத வேறுபாடு இல்லாமல் அன்பு கூறுகிற தேவன். அந்த தேவன் என்ன பண்ணாராம்? தம்முடைய ஒரே பேரான தன்னுடைய செல்ல பிள்ளை என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த பூமியில பிறக்க செய்தாராம். எதற்காக? உங்களுக்காக. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, வாசிக்கிறேன், கவனமா கவனிக்கணும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஏமேன். எதற்காக அனுப்புனாருங்க? ஆக்கினைக்குள்ள தீர்க்கும்படிக்கு அனுப்புனார்னு போட்டிருக்கா? இல்ல. எரி நரகத்திற்கு ஒப்பாக இருக்கணும்னு போட்டிருக்கா? இல்லைங்க. அவர் எதற்காக அனுப்புனாரு? உலகத்தையே ரட்சிக்கும்படி. ரட்சிப்புனா என்னங்க? ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, நம்ம பாவத்துல இருக்கிறோம், சாபத்துல இருந்தோம், அதுல இருந்து எல்லாவற்றிலிருந்தும் தேவன் என்ன பண்ணினார்? மீட்டார். அதற்காக, நம்மளை மீட்கிறதற்காகவே. நம்ம என்ன பண்ணோம்? உதவியற்ற நிலையில இருந்தோங்க. யாராவது எனக்காக உதவி செஞ்சிட மாட்டாங்களா? இவங்க உதவி செஞ்சிட மாட்டாங்களா? அவங்க உதவி செஞ்சிட மாட்டாங்களா? இந்த விஷயங்கள்ல இருந்து நான் மீண்டு வந்துட மாட்டேனா? இந்த வியாதியில இருந்து நான் மீண்டு வந்துட மாட்டேனா? இந்த வருஷமாவது எனக்கு நல்ல வருஷமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கோடி ஜனங்கள் ஒரு இருளான வாழ்க்கையில இருந்தாங்கங்க. ஆனா இருளான வாழ்க்கையில இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கிறதற்காக ஒருவர் பூமியில் பிறந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை இந்த பூமியில எதற்காக அனுப்பினாராம்? உலகத்தை ரட்சிக்கும்படியாக அனுப்பினார். நீ உலகத்துல நல்லா வாழ்றதற்காக அனுப்புறாருங்க. உலகத்தை விட்டுட்டு போறதுக்காக அனுப்பல. நீ உலகத்துல சூப்பரா வாழணும் அப்படின்றதற்காக அனுப்புனாருங்க. பாருங்க, அடுத்த வசனம் இன்னும் முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நீ பரலோகத்துக்கு போகணுமா, இதை செய்யணும், அதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுபடி கோட்பாடின்படி போய்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா பிதாவானவர் சொல்லுகிற ஒரே காரியம், நீங்க ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்றாருங்க. இந்த வசனம் கொஞ்சம் நெருடலா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று அப்படின்னு போட்டிருக்கங்க. ஆல்ரெடி அவங்க எங்கதான் இருக்காங்கன்னா ஆக்கினை தீர்ப்புல தான் இருக்காங்க. அப்ப ஆக்கினை தீர்ப்புல இருந்து தப்பித்துக்கொள்ள நம்ம எதுவும் செய்ய வேண்டாங்க. ஒருத்தர் அனுப்புனாரு பாருங்க, ஒரு செல்ல குழந்தைய அனுப்புனார் பாருங்க, செல்ல பிள்ளைய அனுப்புனார் பாருங்க. அதாங்க ஏசு கிறிஸ்து. அவர் தான் ஏசு கிறிஸ்து. அவரை நம்ம விசுவாசிச்சாலே போதுமாங்க. நம்ம ஆக்கினை தீர்ப்பே கிடையாதுன்னு போட்டிருக்கு. நம்ம அவரை விசுவாசிக்கிறோம்ல, அப்ப விசுவாசிக்கிற நமக்கு என்ன கிடையாது?
ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்றத நான் சொல்லலைங்க. யோவான் 3:17 நீங்க வாசிச்சு பாருங்க, தெரியும். இன்னும் நியாய தீர்ப்பை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம முந்தின பதிவுகள்ல அதை குறித்து போட்டிருக்கோம். நீங்க போய் பாருங்க, உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை ஆகும். இது பிதாவானவர் குமாரனை எதற்காக அனுப்பினார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப நான் எதற்காக வந்தேன்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றாருங்க. அவரு எதற்காக இந்த பூமியில வந்தாராம்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல சொல்லும் போது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப மக்கள் எதுல இருந்திருக்காங்கங்க? பாவத்திலும் சாபத்திலும் மரணத்து போராட்டத்திலும் இருந்திருக்காங்க, வியாதியில இருந்திருக்காங்க, வறுமையில இருந்திருக்காங்க, தரித்திரத்துல இருந்திருக்காங்க, இப்படிப்பட்ட இருளான காரியங்கள்ல இருந்திருக்காங்க. அந்த இருளான ஜனங்கள், அந்த இருளான காரியத்துல இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை மீட்கிறதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஏமேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தாருங்க. மனுஷகுமாரன் எதற்காக வந்தாராம் பூமிக்கு? அவரே சொல்றாரு பாருங்க, எதெல்லாம் கெட்டு போய் இருக்குதோ, வாழ்க்கையில எந்த பகுதிகள் கெட்டு போய் இருக்கிறதோ, எந்த பகுதிகள் நல்லா இல்லாம இருக்குதோ, எந்த பகுதிகள் மாற வேண்டிய சூழ்நிலைகள்ல இருக்குதோ அதை மாற்றுவதற்காக வந்தாருங்க. நம்மளால முடியல, எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஒத்துக்கிறோம், நம்ம இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, அந்த காரியங்களை நம்ம முயற்சி எடுக்கிறோம், தோற்று போய்கிறோம். இன்னைக்கும் இந்த வருஷத்துல எத்தனையோ பேர் ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, அந்த ரெசல்யூஷனை கூட மறந்த நிலைமையில இன்னைக்கு நம்ம செய்தியை கேட்டுட்டு இருப்போம். எஸ் அஃப்கோர்ஸ் நம்மளால முடியல. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, முடியாத சூழ்நிலையில தான் இருக்கிறோம். அந்த முடியாத சூழ்நிலையை உன்னை முடிய பண்ணுவதற்காக, அதை முடிய பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் பூமிக்கு. எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சரித்திரம் சொல்லுகிறது. அவரை வைத்தான் ஏடி பிசி என்று நாம என்ன பண்றோம்? சரித்திரத்தையே பிரிக்கிறோம். அப்போ கெட்டு போனதை ரட்சி, உங்க பகுதியில, உங்க வாழ்க்கை பகுதியில எதெல்லாம் கெட்டு போய் இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் இந்த நாளில், நாளைக்கு என்பது சுவிசேஷம் இல்லை, இன்னைக்கு என்பது சுவிசேஷம் இல்லை, இப்பவே செய்தியை கேட்கும் போதே உங்களுக்குள்ள என்ன உண்டாகும் அப்படின்னா, ஒரு ரட்சிப்பு உண்டாகும். கர்த்தர் அந்த பகுதிகளை என்ன பண்றார்? தொடுகிறார். ஏமேன். அது சரீரமா இருக்கலாம், ஒருவேளை பொருளாதார ரீதியா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் தொடுகிறார். ஏமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45வது வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து எதற்குங்க வந்தாரு? மீட்கும் பொருளா வந்தாராம். இந்த மீட்கும் பொருளை பத்தி நம்ம ஒரு செய்தி சூப்பரான ஒரு செய்தி உங்களுக்காக இருக்குது. கிறிஸ்மஸுக்கு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கிறிஸ்மஸுக்கு கண்டிப்பாக இந்த மீட்கும் பொருளை குறித்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம தியானிக்க போறோம். நீங்க இணைந்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக? மீட்கும் பொருள். அவரையே தந்து யாரை மீட்டாரா? நம்மளை மீட்டெடுத்தார். எங்க இருந்தோம்? நம்ம குழியில இருந்தோம். நம்ம குழியிலிருந்து தூக்கி விட்டவர் மறுபடியும் குழியில தள்ளுறதற்காக தூக்கி விடல. குழியிலிருந்து தூக்கி விட்டவர் குழியிலிருந்து என்ன பண்ணுகிறார்? நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறதற்காக மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனையே நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 32வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் அப்படின்னு போட்டிருக்க. அப்போ நம்மளாம் எப்படியா இருந்தோங்க? பாவிகளா இருந்தோம். இல்ல நம்மளால என்ன பண்ணிட்டு இருந்தோம்? பாவ சேற்றில் உழன்று போயிருந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக ஒரு பரிசுத்த குழந்தை பிறந்துச்சுங்க. அந்த குழந்தை நம்மளை என்ன பண்ணிருக்குது? சிலுவையில் பெற்றெடுத்திருக்கிறது. ஏமே நம்ம பாவிகளை மீட்டெடுத்து மறுபடியும் பாவியாக்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க. பாவியை மீட்டெடுத்து சிலர் இந்த வசனத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பாவிகளை அவர் ரட்சிக்க வந்தார். நம்ம பாவி 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 இல்லைங்க. பாவிகளை ரட்சித்து நீதிமான ஆக்குறதற்காக வந்தார். ஏமேன். உங்களை நீதிமானாக்கி இருக்கிற, உங்களை நீதிமான ஆக்கினவர் அப்படியே விட்டுப்பட்டு போகிறவர் அல்ல. நீங்க மற்றவங்களை என்ன பண்ணணும்? நீதிமான்களாய் மாற்றுகிறதற்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏமேன். மற்றவங்களுடைய பாவத்தையோ குறைகளையோ சுட்டி காமிக்கிறதற்காக நீங்க இல்லைங்க. நீங்க சுட்டி காமிக்கிறதற்காக, கடிந்து கொள்ளுகிறதற்காக நீங்க இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளும் ஒரு காலத்துல பாவ சேற்றுல தானே உழண்டு இருந்தோம். அப்ப நம்மளை என்ன குத்தி காமிச்சு, இது தப்பு, இது தப்பு, இது
தப்புன்னு அடிச்சாங்க திருத்தினாரு? இல்லைங்க, அன்புனால திருத்தினார். அதே மாதிரிதான் உங்களையும் அவர் நேசிக்கிறார். அவர் வந்து பாவ சேற்றில் இருக்கிறவங்களை பார்த்து அவர் பரிதவிக்கிறவர். என்ன பண்ணுகிறவர் அப்படின்னா, கடிந்து கொள்ளுகிறவர். அவங்கள வந்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, அவர் உங்களை பாவ சேற்றிலிருந்து தூக்கி விடுகிறவர். ஆமென். பாவ சேற்றிலிருந்து தூக்கிவிட்டு நீதிமான்களாய் நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா மாற்றி இருக்கிறாரு. இன்னும் ஒரே ஒரு வசனம் வந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்துல இருக்குது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமென். மனுஷகுமாரன் எதற்காக வந்தாருன்னு 4வது விஷயம் சொல்லியிருக்கேங்க. இழந்து போனதை தேடுறதற்காக வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் சொன்னேன் கெட்டு போனதை தேடுறதுக்காக வந்தாருன்னு. 2வது சொன்னேன் அவரை மீட்கும் பொருளாக தந்து ஜீவனையே கொடுத்து நம்மளை ஊழியம் செய்யும்படியாக நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரோல் மாடலா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. 3வது விஷயம் சொன்னேன் உங்களை நீதிமான்களா மாற்றுகிறதற்காக வந்தாரு. 4வது விஷயம் சொல்றேன் பாருங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். நீங்க எது இழந்து போனீங்க, இன்னைக்கு எது உங்ககிட்ட இல்லை, அது கண்டிப்பாக இன்றைய தினத்தில் அது உருவேறப்படும், உருவாக்கப்படும். அது உங்களுக்காக செய்து தரப்படும். ஆமென். உங்களுடைய சரீர சுகமா இருக்கலாம், ஒருவேளை லங்ஸா இருக்கலாம், ஹார்ட்டா இருக்கலாம், லிவரா இருக்கலாம், கிட்னியா இருக்கலாம், இன்டெஸ்டைனா இருக்கலாம். எல்லாமே இப்பொழுது செய்தியை கேட்கும் போதே என்ன பண்ணப்படும், அது புதிதாக உருவாக்கப்படும் உங்களுக்காக. ஆமென். கெட்டு போனது எல்லாவற்றையும் அவர் ரட்சிக்க வந்தார். ஆமென். அவர் வந்து இழந்து போனதை தேட வந்தார். நீங்க எதெல்லாம் இழந்தீங்க? சமாதானத்தை, சந்தோஷத்தை, சுகத்தை, இன்னும் சௌந்தரியத்தை, ஐஸ்வர்யத்தை, நான் எப்படி வாழ்ந்தேன் இப்படி ஆயிட்டனே நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நீங்க இழந்து போன அத்தனையும் தேவன் உங்களுக்கு திருப்பி தர வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய மரியாதையை, பொருளாதாரத்தை, எல்லாவற்றையும் தேவன் இன்றைய தினத்தில் மீட்டு தருவார். இதுவே உங்களுக்கு இந்த நாளில் சொல்லப்பட்ட நற்செய்தி. இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னா இந்த ஆசீர்வாதத்தை மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இன்னொரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்க. God bless you.